الحمد لله الكريم المنعم الذي لا تحصي نعمه الأعداد ولا يضجره مسائل السائلين ولا يبرمه إلحاح العباد ولا يمسك ما في خزائن رحمته السنية الإعدام والنقاد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அருளும் ஆசியும் நிறைந்த பேரருளாளன் கண்ணியமானவன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். அவனுடைய கணக்கிலடங்காத நியாமத்துகளை யாராலும் எண்ணி முடிக்க முடியாது. அத்தகைய வல்லமை படைத்த நாயனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும். யாசகம் கேட்பவர்களுடைய யாசகம் அவனை சடவில் ஆக்கிவிடாது. அடியார்களுடைய நிர்பந்தம் அவனை சோர்வுடைய செய்யாது. அத்தகைய நாயனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும். மேலான அருள் நிறைந்த அவனது பொக்கிஷத்தில் இருப்பவைகளை அழிவு என்பதோ இல்லாமை என்பதோ தடுத்து நிறுத்திட முடியாது. அத்தகைய ரஹ்மானுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும். وهو الله الذي لا إله إلا هو الذي لا معطي لما منع ولا مانع لما أعطى من الخير والإمداد. أحمده سبحانه وتعالى وهو بالحمد أولى وأحق وأشكره عز وجل على ما جل من نعمائه ودقه. வணக்கத்திற்குரிய நாயன் அவனை தவிர வேறு யாருமே இல்லை. அத்தகைய நாயன் எந்த ஒரு நன்மையை தடுத்து வைத்திருக்க நாடுகின்றானோ அதை யாராலும் கொடுக்க முடியாது. யாருக்கு கொடுக்க நாடுகின்றானோ அதை யாராலும் தடுக்க முடியாது. அத்தகைய நாயன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும். புகழுக்கும் பாராட்டுதலுக்கும் மிக்க தகுதியான தூய அல்லாஹ்வை நாங்கள் துதிக்கின்றோம். வலுப்பமான உபகாரங்களையும் நுட்பமான உபகாரங்களையும் அவன் வழங்கியதற்காக நாங்கள் அவனுக்கு நன்றி பாராட்டுகின்றோம். கைகளை தந்தான், அது வலுப்பமான உபகாரம். அவை இயங்கும் சக்தியை தந்தான், அது நுட்பமான உபகாரம். கால்களை தந்தான், அது வலுப்பமான உபகாரம். அவை இயங்கும் சக்தியை தந்தான், அது நுட்பமான உபகாரம். கண்களை தந்தான், அது வலுப்பமான உபகாரம். அவை பார்க்கும் சக்தியை தந்தான், அது நுட்பமான உபகாரம். காதுகளை தந்தான், அது வலுப்பமான உபகாரம். அவை கேட்கும் சக்தியை தந்தான், அது நுட்பமான உபகாரம். வலுப்பமான உபகாரங்களையும் நுட்பமான உபகாரங்களையும் எங்களுக்கு தந்த வல்ல அல்லாஹ்விற்கு நாங்கள் நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். வணக்கத்திற்குரிய நாயன் வல்ல அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். நாங்கள் அவன் சத்தியமாக சாட்சியாக, உண்மையான சாட்சியாக அவனை சாட்சி கூறுகின்றோம். எல்லா படைப்பினங்களுக்கும் அருளாகவும் ரஹ்மத்தாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகன் அல்லாஹ்வினுடைய உரிய அடியார் என்றும் அவனது உற்ற திருத்தூதர் என்றும் நாங்கள் சாட்சி கூறுகின்றோம். وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله المبعوث إلى كافة الخلق. اللهم فصل وسلم على هذا النبي الكريم والرسول العظيم سيدنا محمد صلى الله عليه وسلم المخصوص بأشرف الأديان منزل عليه في محكم كلامك القديم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان. وعلى آله وأصحابه المحافظين على اتباع سننه في السر والإعلان صلاة وسلاما يكونان سببا لتفريج الهموم وكشف الغموم وذهاب الأحزان. يا الله சங்கையும் மகத்தான தூதரும் மக்களில் மிகவும் மேன்மையாக்கப்பட்டதை கொண்டு சொந்தமாக்கப்பட்டவர்களும் நபியே நாயகமே, எனது அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கிறேன். என்னிடம் பிரார்த்தனைகளுடைய துஆக்களை நான் கபூல் செய்கின்றேன் என்று உனது திருமறையின் மூலமாக நீ யார் என்பால் சொன்னாயோ, அத்தகைய எங்கள் தலைவர்
சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தூய வழியை அந்தரங்கத்திலும் பகிரங்கத்திலும் வலுவாது பின்பற்றிய அவர்களுடைய உறவினர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் கவலையை போக்கி கஷ்டங்களை நீக்கி சஞ்சலங்களை துடைத்து விடுமே அத்தகைய ஸலவாத்தையும் சலாமையும் நீ சொல்வாயாக. وَنَسْأَلُكَ يَا مَنْ لَا يَعْلَمُ قَدْرَهُ إِلَّا هُوَ وَلَا يَبْلُغُ صِفَتَهُ الْوَاصِفُونَ தன்னுடைய வல்லமையை அவனே அன்றி யாராலும் அறிய முடியாது, அவனுடைய பண்புகளை அவனை அன்றி வேறு யாராலும் வர்ணிக்க முடியாது. அத்தகைய அல்லாஹ்வே, உன்னிடமே நாங்கள் மன்றாடி கேட்கின்றோம், எங்களுடைய துஆக்களை நீ அங்கீகரிப்பாயாக. وَيَا مَنْ أَمْرُهُ إِذَا أَرَادَ شَيْئًا أَنْ يَقُولَ لَهُ كُنْ فَيَكُونُ எந்த ஒரு பொருளையும் அவன் உருவாக்க நாடி குன் உண்டாகு என்று சொல்லிவிட்டால் அது உடனடியாக உண்டாகிவிடுமே. அத்தகைய நாயனே, உன்னிடமே நாங்கள் மன்றாடி கேட்கின்றோம், எங்களுடைய துஆவை நீ அங்கீகரிப்பாயாக. وَيَا مَنْ لَا يَشْتَغِلُهُ شَأْنٌ عَنْ شَأْنٍ وَلَا يَشْتَبِهُ عَلَيْهِ صَوْتٌ بِصَوْتٍ وَيَا مَنْ يُحْيِي الْعِظَامَ وَهِيَ رَمِيمٌ وَيَكْسُوهَا لَحْمًا بَعْدَ الْمَوْتِ எந்த ஒரு நிகழ்வும் மற்ற நிகழ்வை விட்டும் அவனை பாராமுகமாக ஆக்காதே. அடியார்களுடைய எந்த சப்தமும் பிரிதொரு சப்தத்தை கொண்டு அவனை பிசகிக் கொள்ளாதே. அத்தகைய ஆற்றல் மிகு நாயனே, மரணித்த பின் உக்கி இற்று போன சதனத்திற்கு தசைகளையும் எலும்புகளையும் அணிவித்து அதை உருவாக்குபவனே, உன்னிடமே நாங்கள் மன்றாடி கேட்கின்றோம், எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. كما وفقتنا لقراءة صحيح الإمام محمد بن إسماعيل البخاري في هذا المحل فضلا منك ومنا أن توفقنا للعمل بما جاء فيك عنك من المواعظ والأحكام وبما رواه الأئمة الثقات عن رسولك عليه أفضل الصلاة والسلام. يا الله, எங்களது இமாம் சய்யிதுனா முஹம்மது இஸ்மாயிலுல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் சஹீஹான இந்த புனித கிரந்தத்தை இப்புனித இடத்திலே உனது தயவாலும் உனது கிருபையாலும் நாங்கள் ஓதுவதற்கு எங்களுக்கு அருள் வாய்த்தது போல் அப்புனித கிரந்தத்தில் உள்ள உபதேசங்களையும் சட்ட திட்டங்களையும் இன்னும் உனது ரசூல் எங்களுடைய தலைவர் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் நம்பிக்கையும் நாணயமும் மிக்க எங்களுடைய இமாம்கள் எவற்றையெல்லாம் எடுத்து சொன்னார்களோ அவை அனைத்தையும் எங்களுடைய அமல்களில் கொண்டு வருவதற்கு நீ அருள் பாலிப்பாயாக. وأن تجعله حجة لنا لا حجة علينا في هذه الدار وفي تلك الدار. يا الله, இந்த புனிதமிக்க சஹீஹுல் புகாரி ஷரீஃபை இவ்வுலகிலும் மறு உலகிலும் எங்களுக்கு பாதகமாக இல்லாமல் சாதகமாக ஆக்கி அருள்வாயாக. وتدل على من ألفه وكتبه وقرأه وسمعه سحائب رحمتك ورضوانك آناء الليل وأطراف النهار. يا الله, இந்த கிரந்தத்தை தொகுத்தளித்த இமாமுல் முஹத்திதீன் அவர்கள் மீதும் அதை எழுதிய ஓதிய கேட்ட யாவர் மீதும் இந்த மஜ்லிஸை நடத்தியவர்கள், இதற்காக செலவு செலுத்தவர்கள், இதற்காக உழைத்தவர்கள், மனமுவந்து நேர்ச்சை செய்தவர்கள், இந்த புனிதமான துஆவில் கலந்து கொண்டவர்கள் அனைவர் மீதும் இரவு பகல் முற்றாக உனது பொருத்தத்தையும் உனது கருணையையும் உனது அருள்மாரி புலியையும் நீ நிறைவாக பெற்றுள்வாயாக. குறிப்பாக இந்த மஜ்லிஸை உருவாக்கிய ஸ்தாபகர்களான மேன்மக்களுக்கு உனது மேலான நல்லருளை நீ சொரிந்தருள்வாயாக. அவர்களது உயர்வு மிக்க கபர்களை சுவன பூங்காவாக நீ ஆக்கி அருள்வாயாக.